ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல அருமையான ஒரு குழம்பு. கமகமன்னு மணக்குதுங்க, வீடே மணக்குது. இந்த வாசனைக்கே சாப்பிட்லாம் போல் இருக்குது, அவ்வளோ நல்லாயிருக்கும். வத்த குழம்பு தான் இது. எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் வத்த குழம்பு இல்லாத விசேஷம் இருக்காது. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது. இது வந்து நம்ம ஒன்று ஒன்றா லைனாக வறுத்து தான் நம்ம போட்டு அரைக்க போகிறோம். பவுட்ரு பண்ணி அரைச்சி போட்டுக்கலாம், இல்லை தண்ணி ஊற்றி அரைச்சும் போட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். டேஸ்ட் வந்து உப்பு, உரப்பு, புளிப்பு இது மூணுமே இந்த வத்த குழம்புக்கு வந்து அளவுக்கு வந்து கிடையாது. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போட முடியும். இது வந்து கெட்டு போகாது. ஒரு வாரம் 10 நாள் 1 மாதம் ஆனால் கூட கெடாமல் இதை வச்சுக்கலாம். தண்ணி மட்டும் படக்கூடாது. தண்ணி பட்டுச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ இதை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்க பிடிக்கல, சோம்பேறித்தனமாக இருக்குது, ஒரு லீவ் நாள் ரெஸ்ட் எடுக்கிறோம், இல்லை வெளியில் போயிட்டு வரோம், டைம் இல்லை அப்படிங்கும் போதெல்லாம் இதை செஞ்சு வச்சுக்கலாம். அப்படியே பாக்ஸில் போட்டுக்க வேண்டியதான். எல்லாம் கரைஞ்சிருச்சு போல். இதை சமைச்சு வச்சுக்கிட்டோன்னா, பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் இந்த குழம்பு. 10 மணி நேரம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி போய் இறங்கிருச்சு. அங்கேயும் பாருங்கள், இது வந்து கொஞ்சம் ஆயில் வெளியில் வந்துருக்குது, இருந்தாலும் ஓகே. இது வந்து அங்கே சாப்பிட்டுட்டு எனக்கு சூப்பர்னு ஃபீட்பேக் வேறு கொடுத்துட்டாங்க பாருங்கள். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு இந்த குழம்பு நல்லா கை கொடுக்கும். நல்லா சொரணையாகவும் இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.